வணக்கம் மக்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல செம இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்றுல மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். என்னைக்குமே ஒரு தேதி சும்மா போறதில்ல, அதுக்கு பின்னாடி பல சலசலப்புகளும் பல சாதனைகளும் இருக்கும். இன்னைக்கு அதாவது நவம்பர் 27ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால உலகத்துல என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேரடியா உள்ள போகலாம். இன்றைய தேதியில் நிகழ்ந்த 3 முக்கிய வரலாற்று சுவடுகள். 1. தமிழ் மக்கள் மறக்க முடியாத மாவீரர் நாள், தமிழ்நாடு அண்ட் ஈழம். நவம்பர் 27 என்றாலே தமிழ் மக்கள் மனசுல ஆழமா பதிகிற ஒரு நாள் இருக்குன்னா அது மாவீரர் நாள் தான். என்ன நடந்தது? ஈழப்போரின் போது தாய் மண்ணுக்காகவும் விடுதலைக்காகவும் போராடி உயிர் நீத்த போராளிகளை நினைவு கூறும் நாளாக இந்த நவம்பர் 27ஐ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு 1989 அறிவிச்சது. வரலாற்று பின்னணி: 1982ஆம் வருஷம் நவம்பர் 27ஆம் தேதி லெப்டினன்ட் சங்கர் சத்யநாதன் என்ற போராளி தான் களத்துல வீரமரணம் அடைந்த முதல் புலி போராளி. அவரை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த நாள் மாவீரர் நாளா கடைபிடிக்கப்படுது. உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் இந்த நாளை வீரத்துக்கும் தியாகத்துக்கும் ஒரு சான்றா நினைவூட்டுறாங்க. 2. இந்தியாவின் 2வது பாதுகாப்பு படை இந்தியா. இன்னைக்கு தேசிய அளவுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் தேசிய மாணவர் படை தினம், நேஷனல் கேடட் கார்ப்ஸ் டே. என்ன சிறப்பு? உலகின் மிகப்பெரிய சீருடை அணிந்த இளையோர் அமைப்பு நம்ம இந்தியாவுடைய தேசிய மாணவர் படை. இத இந்திய தாயகத்தின் 2வது பாதுகாப்பு படைன்னு சொல்வாங்க. எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த அமைப்பு 1948ஆம் ஆண்டு தேசிய மாணவர் படை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு பல நிவாரண பணிகளுக்கும் நாட்டு நலனுக்கும் பெரும் பங்களிப்பை கொடுத்து வருது. ஒவ்வொரு நவம்பர் 27ஆம் தேதியும் இந்த என்சிசியின் எழுச்சி தினமாக கொண்டாடப்படுது. 3. உலகை மாற்றிய நோபல் பரிசுக்கான உயில் உலகம். இனி உலகத்துல நடந்த ஒரு மாஸ் நிகழ்வை பார்க்கலாம். நாம எல்லோரும் கேள்விப்பட்ட நோபல் பரிசு உருவான நாள் இன்னைக்குதான். யாரு காரணம்? டைனமைட் மற்றும் பல சக்தி வாய்ந்த வெடிபொருட்களை கண்டுபிடித்த ஸ்வீடனை சேர்ந்த வேதியியலாளர், இன்ஜினியர் என பன்முகத்தன்மை கொண்ட ஆல்ஃபிரட் நோபல் தான் காரணம். சம்பவம் என்ன? 1895ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி பாரிஸ் நகர்ல ஆல்ஃபிரட் நோபல் தன்னுடைய கடைசி உயில்ல கையெழுத்து போட்டாரு. அதுல என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, என்னுடைய சொத்துக்களில் 94% தொகையை உலகம் முழுக்க அறிவியல், இலக்கியம் மற்றும் அமைதிக்காக சிறப்பா செயல்பட்டவங்களுக்கு பரிசளிக்க ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு எழுதி கொடுத்தார். அப்படி ஆரம்பிச்சதுன்னா இன்னைக்கு உலகமே எதிர்பார்க்கிற நோபல் பரிசு. சர்ப்ரைஸ் ஃபேக்ட்ஸ்: பிறப்பும் மறைவும். இன்னைக்கு நாள்ல பிறந்த மற்றும் மறைந்த சில முக்கிய பிரபலங்களை பற்றிய ஒரு மினி அப்டேட். ப்ரூஸ்லி பிறப்பு 1940. உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகரும் தற்காப்பு கலை வித்தகருமான ப்ரூஸ்லி பிறந்த நாள் இன்னைக்குதான். என்டர் த டிராகன், ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி போன்ற படங்களின் மூலம் தற்காப்பு கலையின் வரலாற்றையே மாற்றி எழுதினார். ஹரிவன்ஸ்ராய் பச்சன் பிறப்பு 1907. இந்திய கவிஞரும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனின் தந்தையுமான ஹரிவன்ஸ்ராய் பச்சன் பிறந்த தினமும் நவம்பர் 27 தான். விபி சிங் மறைவு 2008. இந்தியாவின் 7வது பிரதமராக பணியாற்றிய விபி சிங் அதாவது விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் மறைந்ததும் இதே நவம்பர் 27ஆம் தேதி தான். சோ மக்களே, இன்னைக்கு நவம்பர் 27ல தமிழ், இந்தியா, உலகம் முழுக்க நடந்த இந்த மாதிரி சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவங்கள் உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இது போல வேற எந்த தேதியில என்னென்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.